Hello friends, welcome back to my channel. Thank you for joining me today. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா beginners எப்படி portrait ஈஸியா வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கான மெஷர்மென்ட்ஸ் நான் இதல சொல்லிருப்பேன். மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர் எடிட் பண்ணிக்கலாம். Play Storeக்கு போய்ட்டு அங்க வந்து PixArtன்னு டைப் பண்ணுங்க. அது வந்து போட்டோ எடிட்டர் மாதிரி நம்ம எல்லா பிக்ஸும் வந்து நம்ம அதுல எடிட் பண்ணிக்கலாம். டிராயிங்க்கு மட்டும் இல்ல மத்த எல்லா போட்டோஸும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கதால அப்டேட்னு காட்டுது. நீங்க புதுசா பண்றீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி கூகுள்ல இருந்து கிரிட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களால பிக்சர் வந்து எடிட் பண்ண முடியும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கீழ ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் a photo கொடுத்துட்டு எந்த பிக்சர் நீங்க டிரா பண்ண போறீங்களோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆட் போட்டோன்னு இருக்கும். சோ அத கிளிக் பண்ணி நம்ம அந்த கிரிட் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சோ அத வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து கரெக்ட்டா உங்களுக்கு அந்த எல்லா பாக்ஸும் கரெக்ட்டா ஃபில் ஆகுற மாதிரி வெச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கீழ வந்து நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு blendன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். சோ அந்த blend வந்து ரெண்டு சர்க்கிள் மாதிரி இருக்குல சோ அதான் blend. அதுல வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து டிராயிங்கும் தெரியும் இந்த கிரிட்டும் தெரியும். சோ மேலே வந்து டிக் கொடுத்துட்டு கேலரியில வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து கேலரியில சேவ் ஆகும். இல்லனா டிராஃப்ட்லாவே இருக்கும். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் கிரிட் மாதிரி போட்டுருக்கோம் இல்லையா சோ இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா பிரிக்க போறோம் ஃபர்ஸ்ட். ரோஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10 கிடைச்சது and காலம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 14 கிடைச்சது. நான் வந்து இன்னைக்கு A4 சைஸ்ல தான் வந்து டிரா பண்ண போறேன். சோ அதனால A4 சைஸ்க்கு என்ன மெஷர்மென்ட் வேணுமோ அந்த மெஷர்மென்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா A4 ஷீட்டோட சைஸ் என்ன அப்படினா அதுக்கு வந்து ரோஸ் பாத்தீங்கன்னா ஒரு 21 இருக்கும் and காலம் பாத்தீங்க அப்படினா 29.7 something இருக்கும். சோ இதை எப்படி நம்ம 10 and 14 கன்வர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து நம்ம ரோ வந்து 21 இருக்கு இல்லையா சோ அந்த ரோ வந்து 21 எடுக்காம நான் வந்து 20 எடுத்துக்கிறேன். சோ அப்பதான் வந்து நமக்கு மெஷர் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ வந்து 20 எதால டிவைட் பண்ணா 10 வருமோ 2 ஆல டிவைட் பண்ணா தான் 10 வரும். அதனால நான் வந்து 2 எடுத்துர்க்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படினா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ இதுல வந்து 2 ஆல டிவைட் பண்ணிட்டோமே இதுல வந்து 3 ஆல டிவைட் பண்ணலாம் அப்படினா கிடையாது. இதுல என்ன நம்ம டிவைட் பண்ணிருக்கோமோ அதே தான் இதுல டிவைட் பண்ணனும். சோ அதே மாதிரி நான் வந்து 29.7 வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா 28 எடுத்துக்கிட்டேன். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் மெஷர் பண்ண 14 வரும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த பேலன்ஸ் வந்து 29.7ல 28 போயிடுச்சுனா நமக்கு வந்து 1.7 கிடைக்கும். அது நான் என்ன பண்ணுவேன் அப்படினா ரெண்டு சைடுல வந்து நான் வந்து விட்டுருவேன். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா மெஷர்மென்ட் வரும். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போடுறோம் இல்லையா அந்த கிரிட் ஒன்னு போடுறோம் இல்லையா சோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படினா 2 சென்டிமீட்டரா தான் இருக்கணும். சோ அதுக்கு கீழ நம்ம பண்ண கூடாது. கரெக்ட்டா மெஷர் பண்ணனும். இப்போ வந்து நம்ம பேப்பர்ல வந்து போட்டு பார்க்கலாம். நமக்கு ரோஸ் வந்து 21 இருந்துச்சு இல்லையா சோ அத வந்து நம்ம 20 தான் மாத்தி போட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த சைடு ஒரு 0.5 இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடுல ஒரு 0.5 நம்ம விட்டுட்டோம் அப்படினா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு இடையில வந்து நம்ம 2 சென்டிமீட்டரா போடலாம். இந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா பிகினர்ஸா இருந்தாலுமே சரி உங்களோட டிராயிங்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். இப்போ வந்து நான் ஆப்போசிட் சைடுலயும் வந்து நான் 0.5 விட்டுட்டு 2 சென்டிமீட்டரா வந்து நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மார்க் பண்ண உடனே நீங்க வந்து இந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன் அப்படினா நீங்க 4 சைட்ஸும் போட்ட பிறகு நீங்க பண்ணீங்க அப்படினா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. எந்த பாயிண்ட்க்கு எந்த லைன் நம்ம போடுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் அப்படினா எப்பவுமே வந்து ஒரு சைடு முடிச்சிட்டீங்க அப்படினா கரெக்ட்டா லைன் போட்டுருங்க. அதாவது 2 ஆப்போசிட் சைடு நீங்க பண்ணிட்டீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படினா உடனேவே நீங்க வந்து லைன் போட ஆரம்பிச்சிருங்க. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த லைன்ஸ்லாம் போடும்போது நீங்க பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்ட்டா உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்கான்னு பாருங்க. ஏன் அப்படினா கொஞ்சம் நீங்க வந்து தள்ளி போட்டுட்டீங்க அப்படினா கூட ஃபுல் டிராயிங் வந்து ஸ்பாயில் ஆயிடும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால தான் நம்மளோட டிராயிங்கே ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆகுது. கரெக்ட்டா நீங்க பண்ணுங்க எது பண்ணாலுமே.
இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து மார்க் பண்ணலாம். நம்ம 29.7 சம்திங் வந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து நான் 28 போட்டேன். இப்போ அந்த பேலன்ஸ் 1.7 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு வந்து ஒரு 0.8 விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ அப்படி மார்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த 14 முடிஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லையும் ஒரு 0.8 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. இப்போ நான் வந்து ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி 0.8 விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 சென்டிமீட்டராக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ட்ராயிங் வேணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து ட்ராயிங் வந்து நல்லா வரும். ஏன் அப்படின்னா நம்ம கைட்லைன்ஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பிக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இருக்குது. அது என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணாதான் உங்கள் ட்ராயிங் அதே மாதிரி வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்டேக்கால் நம்மளுக்கு வந்து நம்ம ட்ராயிங் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் விட்டுருப்போம். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நான் வந்து 2 பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் ஆப்போசிட் சைடில். உங்களுக்கு இது கிளியராக தெரியல நினைக்கிறேன். மேபி வந்து நான் ரொம்ப லைட்டாக போட்டிருக்கதால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. எப்போவுமே வந்து நீங்கள் லைட்டாகவே போடுங்க. அப்போ தான் எரேஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். டார்க்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும். ஸோ அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் உங்கள் ட்ராயிங்க்கு. அதனால் லைட்டாகவே பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோஸ்க்கு வந்து நான் ஏபிசிடின்னு போடுறேன். ஸோ காலம்க்கு வந்து நான் வந்து 1 2 3ன்னு போட்டுக்கிறேன். ரெண்டுமே வந்து நீங்கள் ஏபிசிடி இல்லை 1 2 3 போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் ஏபிசிடி போட்டுக்கிட்டேன். அண்ட் காலம்ஸ்க்கு வந்து நான் 1 2 3 போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி வரீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த லைன்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த கரெக்டாக பண்ணுங்கள். அந்த லைன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ராயிங் பண்ணும்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால வந்து அது சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த கிரிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த கிரிட் மெத்தடு. ஸோ அதனால் நீங்கள் வந்து வரையும் போது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா லைனுக்கு மேலேயே போங்க, லைனுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா லைனுக்கு உள்ளே போங்க. ஆப்போசிட்டாக போகாதீங்க. அதில் இருக்க மாதிரியே போனால் தான் உங்களுக்கு அதில் பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பென்சில் வந்து லைட்டாகவே ட்ரா பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாகவே ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக்ஸ் விழுந்துடும். ஷேடிங் பண்ணும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். அப்படி ஆகும்போது உங்கள் ட்ராயிங் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது, ஸ்மூத்தாகவும் இருக்காது. ஒரு ஸ்ட்ரோக்ஸ் விழுந்து உங்கள் ட்ராயிங்கே வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது நல்லா டார்க்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நம்ம எரேஸ் பண்ணுவோம் நிறையா. அப்படி எரேஸ் பண்ண அடையாளம் விழுந்துடும். அப்போ ட்ராயிங் வந்து நல்லா இருக்காது பார்க்க. இந்த ஐஸ், ஐப்ரோஸ், லிப்ஸு, நோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நீங்கள் டயக்னல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பிக்சார்ட்லேயே தான் வந்து எடிட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே ரெஃபரன்ஸ் பிக் எடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவே நீங்கள் எடுத்துக்கோங்க, வேறு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம இதை பார்த்து தான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஷேப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து நான் 1ல் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸே வந்து மறைச்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு டயக்னல் லைன் வந்து இந்த மாதிரி க்ராஸாக போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க. பாயிண்ட் வந்து எல்லாம் அந்த நம்ம ஏற்கனவே கிரிட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லா பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் க்ராஸ் ஆகிட்டா கூட உங்களுக்கு வந்து ட்ராயிங் அந்தளவுக்கு நல்லா வராது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பண்ணோம் இல்லையா, இந்த எடிட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம பேப்பர்லேயும் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டயக்னல் லைன் போடும்போதும் சரி நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் எரேஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் உங்கள் ட்ராயிங் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிட சான்சஸ் இருக்குது. ஸ்மூத்தாக வராது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்காது பார்க்க. ஸோ இப்போ வந்து நான் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ்லேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். நான் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நார்மலாக தான் வரைஞ்சிட்டு இருந்தேன்.
டயகனல் லைன் இல்லாமல் நார்மலாக கிரிட் போட்டு தான் வந்து நான் ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். அதை விட இந்த டயகனல் போட்ட உடனே வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு என்னோடய ட்ராயிங் பார்த்திங்கன்னா. அதனால் இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த லைன்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிங்கனாலே போதும், மீதி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ ஐஸ் வந்து நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒரு சைடு முடிச்சிட்டேன், இன்னொரு சைடு வந்து நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நானும் நிறையா எரேஸ் பண்ணி தான் வரைஞ்சேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு அவுட்லைன் கொடுக்கும் போது நம்ம எரேஸ் பண்ணி தான் வரைய முடியும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. எரேசர் இல்லாமல் யாராலையும் வரைய முடியாது. ஸோ நல்லா ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டு கூட எரேசர் இல்லாமல் வரைய மாட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு வரைகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டார்க்காக வரைஞ்சி எரேஸ் ஆகலைன்னா தான் வந்து இங்கே ப்ராப்ளமே. ஸோ அதனால் லைட்டாகவே நீங்கள் எப்போவுமே பண்ணுங்கள். இப்போ நோஸ் வரைஞ்சிட்ருக்கேன். நோஸ் வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையுங்க. அந்த சைடில் கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் மிஸ் ஆகிடும். அதுவும் நல்லா பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் ஷேடு வருதோ அது எல்லாமே இப்போவே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் பண்ணும்போது கிரிட் லைன் இல்லாமல் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வரும். இப்போவே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஈஸியாக இருக்கும் ஷேட் பண்ணும்போது. இப்போ வந்து நான் லிப்ஸ் வரைகிறேன். லிப்ஸும் அதே மாதிரி தான் கேர்ஃபுல்லாக வரைங்க. நீங்கள் எந்த ஒரு பார்ட் வரைஞ்சாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் வரையணும். ஏன்னா வந்து அவுட்லைன் தான் எப்போவுமே மெயின். அப்போ தான் போர்ட்ரேட் வந்து பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எப்படி ஷேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.